ராஜாத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உண்மையில ஆசை வச்சுட்டேன். அதுக்கு காரணம் செத்து போன என் வீட்டுக்காரி மாதிரியே நீ இருக்க. இங்க பாரு, நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மனசு வச்சுட்டீனா சத்தியமா சொல்றேன், உனக்கு நகை நட்டெல்லாம் நான் நிறைய செஞ்சு போடுறேன். தப்பு சாமி, நான் கண்ணாலம் கட்டினவ, அதுலயும் வீடு வாச பெருக்கிறவ. நீங்க இப்படி தப்பு தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. போ போ, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தாராள மனசு. ராஜாத்தி, பெருக்கிறியா? எங்க சாமி பெருக்கிறது? உங்க அப்பா கொடுக்கிற சம்பளத்துல வேலைக்கு வடிக்க முடியாம அழைக்கிறேன். எங்க அப்பா ஒரு மனையன், அவன் ஒண்ணும் தெரியாது. நீ பெருக்கணும், அவ்வளவுதானே. அத நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் என் மனசறிஞ்சு நீ கொஞ்சம் நடந்துகிட்டீங்கன்னா அப்படி கொஞ்சம். சாமி, ஒரு 2 ரூபா வேணும். ஓ, தரேனே. புது விளக்கு மாறு வாங்கணும், அதுக்கு. விளக்குமாரா? நானே வினோத்குமார், எனக்கு எதுக்கு விளக்குமார்? ஆமா, கல்யாணமானவ கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐய, நீ நல்லா இருக்கிறதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனீன்னா அப்பப்போ 50 100 தள்ளுவேன். வேலைக்காரிட்டு என்னடா பேச்சு? எனக்கு என்ன பேச்சு? அவ பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இருக்கா. அவ வீட்டை பெருக்கிறா, நான் கொஞ்சம் பாசத்தை பெருக்கிறேன். விட்டா பெருக்கிடுவிய. அதை நீ தொடச்சிடாத. அவ இன்னொருத்த மனைவியடா, வேற கெடுத்துறாதரா. அவ உன்னை தொடப்பகட்ட வாங்க பணம் கேக்குறான். தொடப்பகட்டையா? ஒரு வழியா அப்பனை ஒதுக்கியாச்சு. எப்படி இந்த ஓரம் கட்டிடணும். ஓகே. விருப்பம் இல்லாத பண்ண நெருங்கிறது. ஐயோ, சொல்ல கேளு. விடுங்க. இப்ப நீங்க கை விட போறீங்க. கைய விடுங்க. ஐயோ, நீங்க மனுஷனே இல்ல மிருகம். தூர விலகி நின்னவளை துரத்தி பிடிச்சு கெடுக்கிறது கேவலம். வேலையில போய் சொன்ன வெக்கம் கட்ட மனுஷனுக்கு ஆசை ஒரு கேடா? மனுஷனா நீங்க? வெக்கமான ரோஷமான ஆம்பளையா நீங்க? என்னடி ஓட ஓட விரட்டுற? போனா போதுன்னு பொறுமையா இருந்தா சொல்லி பாக்குறிய? நீ என் பொண்டாட்டி, உன்னத்தோட எனக்கு உரிமை இருக்கு. ஊர்ல எவனுக்கு வேணாலும் போய் கேள். என் புருஷன் இல்ல, என்னத்தோட யோகிதை இல்ல. மனைவிங்கிறதுனால நான் ஆசைப்படாதப்ப என்ன கற்பிடிச்ச கேவலமான ஜென்மம். இந்த நிமிஷமே நான் அந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். போ. என்னம்மா திடீர்னு பரப்புற? முரளியும் கூட வரலன்னு சொல்றான், நீ மட்டும் போறேங்கிறியே? ஒண்ணுமில்ல அத்தை, திடீர்னு என்னமோ அம்மா அப்பாவை பார்க்கணும் போல தோணுச்சு. அட, இதுவே உனக்கு 3வது மாசம் 4வது மாசமா இருந்து உன்னை அனுப்பி வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டாக்ஸி வந்தாச்சு. போறேன் அத்தை. போயிட்டு வரேன்னு சொல்லுமா. ஊர்ல அப்பா அம்மா சுமதி எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா. சரி. முரளி, நீ கூட அவளுக்கு துணையா போயிட்டு வரலாம். ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி இருக்கேமா. சாதாரண வேலையா இருந்தா நினைச்சப்பெல்லாம் லீவ் எடுத்துக்கலாம். அவருக்கு தான் பொறுப்பான வேலையாச்சே. நான் வரேன் அத்தை. சரிம்மா. பாத்தியாடா, நீ கூட போகலைங்கிற கோபம் அவளுக்கு. அம்மா, அப்பா, சுதா வந்திருக்கா. சுதாவா? அடடே,
என்ன தனியா? அங்கே நில்லடி, ஆர்த்தி கொண்டாடுறே. நான் சும்மா தான் வந்திருக்கேன். என்னம்மா தனியா வரேன்? லெட்டர் கூட போடாம? உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். போய் வாங்கிட்டு வா. அப்புறம் உள்ள போலாமா? இத கூட நீ உட்காருமா. அப்பா அப்பா, இந்த வேடிக்கை பாத்தீங்களா? சுதா வந்த பிறகுதான் வரத அத்தான் கொடுத்த பந்தி வந்திருக்கு. இதுல என்னமா வேடிக்கை? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தான். அது எப்ப வந்து தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமா? அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். என்ன முள்ளி, கப்பல் கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கீங்க? கப்பல் கவுந்துதான் போச்சு. ஆனா என் மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? சுதாவுக்கு நான் பியூன்னு தெரிஞ்சு போச்சு. அதோட விளைவு பிரிச்சிட்டீங்களா? எஸ், மனசையும் கட்டளையும் பிரிச்சுட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத குழப்பங்கள். நான் பியூனா மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் செஞ்சிருப்பேன். நீங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா, நீங்க பியூனா இருந்தா கூட நான் உங்களையே கல்யாணம் பண்ணிருப்பேன். வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வட்ட நிலவினிலே உந்தன் வாலிபம் வந்ததடி. சித்திரப்பட்டுடுத்தி குழலில் செவ்வந்தி பூ முடித்து, சித்திரப்பட்டுடுத்தி குழலில் செவ்வந்தி பூ முடித்து, நெற்றியில் பட்டுமிட்டு சிலை ஒன்று நேரில் நின்றதடி. வானத்தை பார்த்திருந்தேன், உங்கள் வண்ணம் தெரிந்ததடி. மார்கழி மேகங்களில் ஒரு மஞ்சம் தெரிந்ததடி. ஊர்வலம் போவதற்கு மனது அழைத்ததடி. வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வட்ட
பூத்த நிலவினிலே உந்தன் வாலிபம் வந்ததடி. ஆப்பிளும் பேரிக்காயும் சைஸ்ல ஒண்ணா இருக்கலாம், பட் பிரைஸ்ல வேற வேற. ஏண்டி, நீ வந்து ஒரு வாரமாவதே, முரளிக்கு லெட்டர் போட்டியா? நீயும் போடல, முரளியும் போடல. ஏன் மாசமா தனங்கிற? யாருக்கும் தகவல் தந்து விஐபி மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்ல. என்னவா, சண்டை போட்டு வந்துட்டாளா? சுதா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. உங்க அம்மா தேவையில்லாம குழம்புற, அதனாலதான் கேட்கிறேன். முரளி ஆர்வத்தோடு எதுவும் லெட்டர் எழுதுறது இல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமை கூட இங்க வர்றது இல்ல. நீயும் புதுசா கல்யாணான பொண்ணுக்குள்ள எந்த விதமான ஆன்சைட்டியும் இல்லாம இருக்க. எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டவுட், உனக்கும் முரளிக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? தெரிஞ்சுக்கலாம்னு தான். டாடி, முரளி மோசக்காரர், நம்பிக்கை துரோகி. ஏதாவது சீட் பண்ணிட்டானா? இல்ல ஏற்கனவே வேற யாரையாவது? அவர் ஆபீசர் இல்ல, பியூன். பட்டதாரி இல்ல, படிப்பு வாசனை இல்லாதவர். நம்ம எல்லாரையும் பெரிய பேங்க் மேனேஜர் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டாரு. எந்த விதத்திலையும் என் படிப்பு, என் போக்கு எதுக்குமே பொருத்தம் இல்லாதவர். புருஷன் மதிக்க முடியாத லோ கிரேட் க்ரூக். ஆஃப்டர் ஆல் பியூன். ஆசையை வளர்த்துட்டு அருகதை இல்லாத அந்தஸ்து இல்லாதவனுக்கா கொடுத்துட்டேன். சுதா, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அவனை லேசில விட மாட்டேன். நோட்டீஸ் அனுப்பி மானத்தை வாங்கிடுவேன். டைவர்ஸ் கூட தயார். ஒரு நிமிஷம். இதுல கையெழுத்து போடுமா? அவனுக்கு அனுப்பி வக்கீல் பிச்சேஸ்வரம் மூலமா கோர்ட்டுக்கு எடுக்கிறேன். கவிதா, நீங்க இங்க? அமைதிக்காக வந்தேன். நீங்க? நானும் அமைதிக்காகத்தான் இங்க வந்தேன். அமைதி இல்லாத கடலோரத்துல அமைதி தேடி வந்திருக்கோம். நிரந்தரமான அமைதி கிடைக்கணும்னா அந்த கடலுக்குள்ள போய் தான் விழுகணும். அவ்வளவு விரக்திக்கு போயிட்டீங்களா? ஆமா. சுதா கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையா? இல்ல. சுதாவோட சேர வழியே இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே சேர வழி இல்ல, போற வழியும் புரியல. டாடி, ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? யார்கிட்ட இருந்து? உன் புருஷ முரளிட்ட இருந்தா? இல்ல, அந்த பியூன் முரளி கிட்ட இருந்து. நீங்க அனுப்புன நோட்டீஸ்க்கு ரிப்ளை வந்திருக்கான்னு கேக்குறேன். இல்லையம்மா, நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரம் ஆச்சு, அவனும் பதில் போடல. அவ அம்மா கிட்ட இருந்தும் நோ ரெஸ்பான்ஸ். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கும் துணிஞ்சவன் அர்த்தம். லேஸ்ல விடக்கூடாது. ஆமா ஆமா, சரியான பாடம் கற்பிச்சு புரிய வைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவதான் புத்தி கெட்டு போய் சிறுபிள்ளைத்தனமா புருஷ வீட்டுல இருந்து சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டான்னா நீங்களும் கண்டிக்காம அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்களே. அவ எதிர்காலம் என்ன ஆறுது? இந்த பாரு, எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற மாதிரி நடந்துகிட்டா அவ அவசரப்பட்டு ஏதாவது விபரீத முடிவுக்கு போயிடக்கூடாது பாரு. அதனாலதான் ஆதரவு காட்டி அரவணைக்கிற மாதிரி நடிச்சு திருத்த முயற்சி பண்றேன். என்ன பாட்டி, யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏமா, போஸ்ட்மேன் வந்து போயாச்சா? ஓ, செகண்ட் டெலிவரி கூட வந்தாச்சே. என்ன பொண்ணு இவன்? இந்த காலத்து குழந்தைகளுக்கு பெரியவங்க மனசு படுற பாடு புரியறதே இல்லை. சுதா கிட்ட இருந்து லெட்டர் ஒன்னையும் காணும். அவ அப்பனாவது 4 வரி எழுதி போடுவான்னு பார்த்தா, பாத்துடா கை தவற விடுறியே. ராஜாத்தி, ஏன் ராஜாத்தி நீ மட்டும்
தனியா மிளகா அரைச்சு கஷ்டப்படணும். நானும் துணைக்கு அரைக்கட்டுமா? நான் வேணும்னா வேலையை விட்டு நின்னுடுறேன், அப்புறம் நீயே அரைச்சுக்க. ஏன் ராஜாத்தி? இத பாரு, நீ என்கிட்ட பழகுறது கொஞ்சம் கூட பிடிக்கல, கை துரு துருங்குது. பாரு, வேலையை விட்டு நீ நின்னுட்டா நஷ்டம் எனக்கு கிடையாது, உனக்குத்தான். எங்க ஆபீஸ்ல அட்டெண்டரா வேலை பாக்குறானே உங்க அண்ணன், அவனை வேலையை விட்டு நான் அனுப்பிச்சிடுவேன். ஆமா, பேசாம நான் சொல்றதை கேளு. உனக்கு நகை நட்டெல்லாம் நான் நிறைய செஞ்சு போடுறேன். கண்டும் காணாம உன் மேல நான் ஆசை வச்சு, அது நிராசையா போயிடப்படாது பாரு. நீ வேலைக்காரியா இருந்தாலும் வீட்டுக்காரி மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஐயோ, வீட்டுக்காரர் இருப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வெளியில அனுப்பு. மறந்துடாதே, இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணி. தண்ணியா பிடிக்கிற? என்ன எப்ப பிடிக்க போதோ உனக்கு? இந்த பாரு, நான் இன்னைக்கு பயங்கர மூட்ல இருக்கேன். எனக்கு எதையுமே வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்ல, பறிச்சு தின்னுதான் பழக்கம். நீ இப்படி வம்பு பண்ண, நான் கத்தி ஊரையா கூட்டிடுவேன். ஆமா, நீ வீட்டையே சரியா கூட்டுறது இல்ல, ஊரை கூட்ட போறியாக்கும். ஆமா, ஊரை கூட்டி என்ன சொல்லுவ? இவன் வந்தா கைய பிடிச்சான், கெடுக்க பார்த்தான்னு. இவன் கெடுக்க பார்த்தான்னு நீ சொன்னாலே அப்புறம் இந்த ஊர்ல உன் பேர் ரிப்பேர் தான். ஏய், தகராறு பண்ண உங்க அண்ணன் வேலை போடும், உன் புருஷன் வேலைக்கும் ஒலை வச்சிருவேன். அப்புறம் உங்க வீட்டுல ஒலை வேறாது. எப்படி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஊட்டாண்ட வரவ? ஐயோ, நீமா வேற எந்த மடப்பைய மகனாவது வரானா? என் வீட்டுக்காரர் இருப்பாரு. வீட்டுக்காரன் தானே, அவனுக்கு வாடகை கொடுத்து அனுப்பி வை. உன் புருஷனை சொல்றியா? அவனை விட ஒரு ரூபாய் கையில கொடுத்து அந்த ஆளை எங்கேயாவது எக்ஸிபிஷன் அனுப்பிச்சு வை. பொம்பளை நினைச்சா சாதிக்க முடியாத காரியமா? தானும் 6 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். சுமதி, நீ புடவை கேட்டல, 2 புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு இன்னொன்னு சுதா கொடுத்துடு. சரிம்மா. ஐயா, இது நல்லாவே இல்ல. ஹாய், இது ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, இது நீ எடுத்துக்க. ஏய், என்னடி உன் செலக்ஷன் போக மீதி எனக்கா? இப்ப மட்டும் கோபம் வருதே. அன்னைக்கு ஏன் செலக்ஷனை நீ கட்டிக்கலையா? உனக்கு போக மிஞ்சிதான் நான் தொழணும்னு சொல்லலையா? ஐ மீன் முரளியாத்தான் உட்பட. வர வர நீ ரொம்ப குத்தலாதான் பேசுற. நேத்து வரைக்கும் இந்த வீட்டுல சுதான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப என்ன 3வது மனுஷி மாதிரி ட்ரீட் பண்றீங்களா? நீ 3வது மனுஷி தான். என்னடி சொன்ன? ஏய் சுமதி, என்னடி சண்டை போட்டுக்கிறீங்க? சுதா, வர வர உனக்கு ரொம்ப கோபம் வருது. பேசும்போது கை நீட்டுறது என்ன கெட்ட பழக்கம்? பொறாம? எனக்கு ஒண்ணும் பொறாம இல்ல, உங்களுக்கு தான் ஓர வஞ்சனை. போனா போ, உன் கோபம் உனக்கு தான் நஷ்டம். உன் வாதப்படி உன்னை ஒதுக்கிட்டு உன் கண் முன்னாடி சுமதிக்கு முக்கியத்துவம் தரதா சொல்ற. சொல்றது என்ன, அப்படித்தான் நடக்குது. இதுக்கு அம்மாவும் உடந்த. உங்க அப்பா எப்ப உன் சைடு தாண்டி. நான் சைக்கலாஜிக்கலா புரிய வைக்கிறேன், குறுக்க பேசாத. சுதா, எப்பல இருந்து உனக்கு இங்க முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு? நானும் இங்க வந்த நாள்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை புருஷன் வீட்டுல இருந்து திரும்பி வந்ததால மரியாதையும் இம்பார்ட்டன்ஸும் குறையுதுன்னு ஃபீல் பண்றியோ? ஓஹோ, அப்படியே இருக்கலாம். அது இப்ப நீங்க சொல்லித்தான் புரியுது. நோ, நான் உன்னை கேக்குறேன். சுமதி, நீ ஏன் சண்டை போடுற? மைதிலி, பெத்த பசங்களுக்குள்ள என்ன பார்ஷியாலிட்டி? அவ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? இதுக்கு முந்தி சுதாவை தலையில தூக்கி வச்சு குதிக்கலையா? அப்ப நான் கேட்டேனா? ஆல்ரைட், முதல்ல அம்மாவும் பொண்ணு இடத்த காலி பண்ணுங்க. சுதா, சின்ன விஷயம், நீ அதை மனசுல வச்சுக்காத. நாளைக்கு சுமதிக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அவளுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. பொதுவா எப்படின்னா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் பிறந்த வீட்டுல மதிப்பு, அப்புறம் புருஷன் வீட்டுல தான் மதிப்பு. இதுதான் உலக வழக்கம். என்ன? நலம் நலமறியா ஆவா. நீ ஊருக்கு போய் 1 மாசம் ஆகியும் ஏன் இன்னும் லெட்டரே எழுதல? அத்தைய மறந்துட்டியா? எனக்கு ஒரு சந்தேகம். என்கிட்ட சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு நீ முழுகாம இருக்கியா? முரளி கூட குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வரான். அவ்வளவுதாமா? என்கிட்ட கூட போறப்ப நானே போஸ்ட் பண்றேன். வேண்டாம், இது வரைக்கும் நீ போஸ்ட் பண்ண லெட்டருக்கு அவகிட்ட பதிலே இல்ல. அவளுக்கு உன் மேல அவ்வளவு அக்கறை. கிடக்குறா விடு. ஏண்டா வர வர அவ பேச்சு எடுத்தாலே கோவப்படுற? உன்னை விட்டுட்டு அவ பறந்து வீட்டுக்கு போயிட்டான்னு கோவமா? முரளி அங்கிள், கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க.